அந்த ஈமான் எப்படி இருக்க வேண்டும்? என்ன சோதனை வந்தாலும் சரி தளராம இருக்கணும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் உடனேயே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், எதுவுமே செய்யாமல் ஈமான் கொண்டு இருக்கிறீங்களா, அவங்க பேர் என்ன அப்துல்லாவா, ரைட்டு சொர்க்கத்துக்கு போங்க, உங்க பேரு செய்யனம்பா, ரைட்டு சொர்க்கத்துக்கு போங்க, உங்க பேரு அப்துல் காதரா, சொர்க்கத்துக்கு போங்க என்று ரப்பு சொல்வதற்கு முன்னால் நீ எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதியா இருக்கிறங்கிறத என்ன செய்வான், செக் பண்ணி சோதிச்சு பார்ப்போம்னு அல்லாஹ் சொல்றான். லேசா போன நினைச்சுக்கிட்டியா? அம் ஹஸிபன்னாசு அய்யுத்ரகு, நான் மக்கள் தன்னை விட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறார்களா, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் சொன்னா அவர்களுக்கு முன்னுள்ளவர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார்கள், அவர்கள உண்மையாளர்கள் யார் பொய்யாளர்கள் யார் என்று பிரித்தார்கள். அல்லாஹ் பிரிப்பான், கரெக்டா பார்ப்பான், எப்படி தங்களுடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி நடக்கிறாங்கிறத பார்ப்பான். இப்படி பிரித்தெடுக்கும் போது புடம்போட்ட தங்கங்களாக மின்னுகின்றார்கள். அப்படி வரலாற்றுல நிறைய பேர் இருக்காங்க. சாதாரண ஒன்றும் இல்லாத அடிமையா இருப்பாங்க. உதாரணத்துக்கு சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சுமையா பின் ஹையாத் என்று சொல்வார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த அம்மாவுக்கு அல்லாஹ் உயர்த்தி வைக்கின்ற பதவி இருக்கு பாருங்க, மிக பெரிய பதவி. இவர்களுடைய குடும்பத்துக்கு வரலாற்றை ஆலு யாசிர் என்று சொல்வார்கள். என்ன குடும்பம்? ஆலு யாசிர். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம். இந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னா, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் ரெண்டு பேருடைய பிள்ளை யாரு, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த மூணு பேர் தான். இந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வெளியூர் யமன். யமன்ல இருந்து அவங்க தன்னுடைய சகோதரர் தொலைஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இடமா தேடி 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 கடைசியில சேர்றாரு. எங்க சேர்றாரு? மக்கா. மக்கால சேர்ந்தா அந்த காலத்துல விசா இகாமாலாம் கிடையாது. எப்படி தெரியுமா இருக்கணும், யாராவது ஒரு குடும்பத்தோடு டைய பண்ணி தான் இருக்கணும். யாராவது ஒரு அங்க இருப்பாரு, தலைவர் இருப்பாரு, ஒரு குலத்துக்கு தலைவர், அவர்கிட்ட போய் என்ன செஞ்சுக்கணும், நான் இருந்துக்கிறேன்னு சொல்லணும். அவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு அடிமை பத்திர மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டு ஒரு டையப் ஆயிட்டுனா சரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி அவர் இந்த ஊரை விட்டு போகாம சகோதரரை தேடி வந்தவர் யாசிர் அலி அபு ஹுதைஃபா அப்படிங்கிற ஒருவருடைய குடும்பம். அவர் பனு மஹ்சூம் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர். மஹ்சூம் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர் தான் யாரு, அபு ஹுதைஃபா. அபு ஹுதைஃபாட்ட டையப் பண்ணி இருக்காரு யாசிர். ரொம்ப நாளா போயிட்டே இருக்கு. யாசிர் ரொம்ப நல்ல பேர் எடுக்கிறாரு, தங்கமான ஆலியா, பரவாயில்ல, சொல்லு பேச்செல்லாம் கேட்கறாரு, ஒண்ணு ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது, நல்லவரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அபு ஹுதைஃபா தன்னிடம் அடிமையாக இருந்த ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு பேர் தான் என்னது, சுமையா பின் ஹையாத். இந்த சுமையா பின் ஹையாத்தையும் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு குழந்தை பெறுது. அந்த குழந்தைக்கு பேர் என்னது, அம்மார் பின் யாசிர். இதுதான் இந்த ஆளு யாசிருடைய குடும்பம் மக்காவுக்கு வந்தது. பேசிக்கா இவர்கள் அடிமை, சுமையார் அலிகளான அடிமை. இவர் யமன்ல இருந்து சேர்ந்தவர். ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. கொஞ்ச நாள்ல குழந்தை பெறுது. நல்லபடியா போயிட்டு இருக்குது வாழ்க்கை. அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அம்மார் அலிகளானுக்கும் நல்ல வயசு, ஒரு 25 வயசுக்கு மேல ஆகுது. இந்த சந்தர்ப்பத்துலதான் இஸ்லாம் அங்க வருது. இஸ்லாம் அங்க வருது. ஒருவருடைய குடும்பம் ஈமான் எங்க கொண்டு போய் ஒரு ஆளை வைக்குதுன்னு பார்க்கணும். இஸ்லாம் வருது, எல்லை நிறைய பகிரங்கம்லாம் ஆகல. ஆனா இந்த மக்களுக்கு அம்மார் அலிக்கு தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாம் போச்சு. யாசிர் ரலியல்லாஹுக்கு போகல, சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாக்கு போகல. ஃபர்ஸ்ட் அந்த இஸ்லாத்தை செவிமடுத்தது யார் அந்த குடும்பத்துல, அம்மார் ரலியல்லாஹு தான். அவங்க போய் ரசூல்லாட்ட போய் உட்கார்ந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு தான் உம்மாட்ட போய் சொல்றாங்க, அம்மா நான் இப்போ முகமது இப்படி சொல்றேன், அப்படி என்ன சொல்றாங்கன்னு. அந்த தாய் வயசானவங்க, மூதாட்டி, வயசு போச்சுங்கிறதெல்லாம் ஈமானுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நம்ம கிளவி ஆகி போயிட்டோமே, 60 வயசு ஆயிட்டேன்னாங்கிறது, 60 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் அல்லாஹ் நாடி விட்டால் அவர்களுடைய ஈமானை பலப்படுத்துவான். அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவான். இன்னைக்கு சுமையார் ரலியல்லாஹு அன்ஹான்னு சொன்னா ஒரு கம்பீரம் ஏற்படுது. யாருக்கெல்லாம் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாவை தெரியுமோ, யாருக்கெல்லாம் சுமையார் ரலியல்லாஹுடைய வரலாறு புரியுமோ, அவர்களுக்கெல்லாம் சுமையா என்று சொன்னால் ஒரு கம்பீரமும் ஒரு துணிவும் ஏற்படுகிறது. என்று சொன்னால், ஒரு கிழவியின் பெயரை சொன்னால், ஒரு மூதாட்டியின் பெயரை சொன்னால் இளைஞர்கள் மூர்க்கத்தனம் அடைகின்றார்கள், கொள்கை மறவர்களாக உருவாகின்றார்கள், கொள்கை வேந்தர்களாக உருவாகின்றார்கள். என்று சொன்னால் ஈமானி யாரையும் எவ்வளவு பெரிய உயரத்தை கொண்டு போயிடும். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அம்மார் ரலியல்லாஹு போய் சொல்லும் போது அந்த பெத்துமா பாப்புமா அந்த வயசான உம்மா என்ன சொல்றாங்க கேக்குறாங்க. என்ன சொல்றாரு முகமது,
முகமது வந்து ஒரு இறைவனை தான் வணங்கணுமா, வேற யாரையும் வணங்கக்கூடாது. கல்லு மண்ணு மனுஷன் அவன் இவன் அவுளியா சாமியாரு சேக்கு பேக்கு யாரையும் வணங்கக்கூடாது. அப்ப யாரை போகணும்? அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும். பசுவை வணங்கக்கூடாது, எதையும் வணங்கக்கூடாது. படைத்த இறைவன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தவன், உன்னை என்னை மிருகங்களை இவர்கள் அனைத்தையும் படைத்தவன் எவனோ அவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லும். நல்ல கொள்கையா இருக்கப்பாண்டாங்க அந்த அம்மா. நல்ல சரிதானே, ஒரு இறைவன் தானே அப்படின்னு. அப்புறம் அடிமை என்பது கிடையாது, மனிதர்கள் அனைவர்களும் ஒன் நிறத்தால் இனத்தால் மொழியால் இப்படி பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. சரியான விஷயம் தானே. குறிப்பாக பெண் சிசுக்களை கொல்லவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, பெண் சிசுக்களை 6 பேரை கொண்டுட்ட பிறகு 7வதா பிறந்தேன், என்னமோ உங்க மாந்தாப்பா என்னை விட்டு வச்சதுனால இன்னைக்கு நான் உனக்கு உம்மா, உங்க வாப்பாவுக்கு யாரு மனைவி, இல்லாட்டி என்னையும் ஜோலி முடிச்சிருப்பானுவா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பெண்ணியம் என்பதை அன்றே இதெல்லாம் புடிச்சு போய் அந்த அம்மா என்ன செய்யறாங்க, நானும் முஸ்லீம் ஆகணும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. பையன் தான் கொண்டு வந்திருக்கா, சின்ன பிள்ளை எங்களை போய் பேசிட்டு யாரை போய் பார்த்துட்டு வர, சும்மா கடலை கொடுக்கூடாது வருவோம் அப்படின்லாம் சொல்லாம கொள்கை சரி, எவன் என்ன செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு அந்த கொள்கைக்காக அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய கணவரும் என்ன செய்யறாங்க, யாசிரனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் பனு மஹ்சூம் என்கிற குலத்திலே நிம்மதியாக வாழ்ந்து வந்தவர்கள் தான் இந்த குடும்பம். ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியா வாழ்ந்து வந்தவங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் அங்க கிடையாது, யாரும் எந்த தொந்தரவும் பண்ண முடியாது. அபூ ஹுதைஃபாவுடைய நட்பேர்ல வாழ்றாரு. அபூ ஹுதைஃபா பனு மஹ்சூம்ங்கிறது, மஹ்சூம் கிளை என்பது அபூஜஹல் சார்ந்த கிளையும் கூட. எப்பொழுது இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் எத்தனாவது இஸ்லாம் தெரியுமா? எத்தனாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க? 7வது முஸ்லிம் யாருதான்? சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு தான். 6வது முஸ்லிம் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. 8வது முஸ்லிம் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல விளைக்கணும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வட்டத்திலே அந்த சர்க்கிளையே 6வது 7வது என்று இந்த குடும்பம் போய் சேர்கிறது. இதுதான் வரலாற்றில் அவர்களை சிறப்பான இடத்துக்கு கொண்டு போனது. இதுதான் மக்காவிலே அன்றைக்கு மிகப்பெரிய கர்ண கொடூரமான முறையிலே கொலை செய்ய வைத்தது. அது புட்டிக்கவே இல்லை அவங்களுக்கு, அபூஜஹலுக்கு. சோதிச்சு பார்த்து அல்லாஹ் சொல்றான்ல, சோதிப்போம். வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிகும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வத்-தர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ar-ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். அலைக்கழிக்கப்படுவார்கள், உழுக்கப்படுவார்கள், சிதைக்கப்படுவார்கள். எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும்? மத்தா நஸ்ருல்லாஹ், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்கின்ற அளவுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க, வேதனைக்குள்ளாக்கப்படுவாங்கன்னு இந்த மக்களை போட்டு நல்ல சுட்டுகின்ற வெயில் வரும் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு நல்ல சுட்டு வெயில் வந்த உடனே கூட்டுவா ஆளு யாசிர். அதனாலதான் ஆளு யாசிர். யாசிருடைய குடும்பத்தார கூட்டுவா, யாசிர் வருவார். சுமையார் அலி வயசானவங்களாச்ச, 60 வயசு ஆச்ச, 70 வயசு ஆச்ச, இவங்க தாங்குவாங்களா, இவங்களுக்கு என்ன வேதனை படும், இதெல்லாம் எதை பத்தி சிந்திக்கல. எப்படி நீ எங்க மூதாதையருடைய கொள்கையை நீ எப்படி கடவுளை வந்து மறுப்ப அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு கேட்டு, மறுப்பியா, ஒழுங்கா முர்த்ததாய் வரியா, திரும்ப நம்முடைய தாய் மதத்துக்கு வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு அடிச்சு மிதிச்சு என்ன செய்வாங்கன்னா அப்படியே கூப்பிட்டு அப்படியே பாலைவனத்துல சுட்டு மணல படுக்க வச்சிருது. படுக்க வச்சு உருட்டுறது, சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம். குறைஷிகள் எல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்து கை கொட்டி சிரிச்சு. ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, தொடர்ந்து. எப்படின்னா கரெக்டா இத்தனை மணிக்கு அங்க போனா அங்க என்ன நடக்கும், இன்னைக்கு வந்து ஆளு யாசிருடைய குடும்பத்தை போட்டு வேதனை செய்வாங்க, நம்ம எல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போகும். எல்லாரும் கும்பலா இருந்து பார்ப்பார்கள், சிரிப்பார்கள். அங்கு சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு கதறுவார்கள், அங்கு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு கதறுவார்கள், அங்கு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கதறுவார்கள். எதுக்காண்டி வேதனை செய்யப்படுறாங்க? ஒரு பொய் சொன்னாங்களா, ஏமாத்துறாங்களா, ஏதாவது வேற ஏதாவது தகாத வேலைகள் ஒண்ணுமே இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் அஹத் அஹத் அஹத். கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் சொன்ன அஹது தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஹஜ்ஜுக்கு உம்ராக்கும் போயிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னைக்கு சொல்றோமே, அன்னைக்கு சொன்னாங்க அவங்க, அன்னைக்கு சொன்னாங்க. இன்னைக்கு கும்பலாக எந்த பக்கம் பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய தலைகள் வாங்க வாங்க என்று வரவேற்கப்படுகின்றது, உணவுகள் வழங்கப்படுகின்றது, நமக்கான சரியான விருந்தோம்பலங்கள் வழங்கப்படுகின்றது, நம்ம போறோம் நல்ல கவனிக்கப்படுகின்றது, ஹாஜிகளுக்கு என்று சிறப்பான ஏற்பாடுகள் இருக்கின்றது. அன்றைக்கு சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த குடும்பம், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த குட்டி குடும்பம் இஸ்லாத்துக்கு வரும் பொழுது அடியும் மிதியும் உதையும் தான். அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணுங்க. இந்த முஸ்லிம் இந்த இஸ்லாம் வந்து ஆண்களுக்கு வேகத்துல போனா ஆண்களும் நிறைய தியாகிகள் இருக்காங்க, மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் பெண்கள் அதை பிடித்து கொண்டாருன்னு வைங்களா இஸ்லாத்தை, அவங்கள மாதிரி உறுதியான கொள்கை மறவர்களை பார்க்கவே முடியாது.
அதனாலதான் என்னவோ அல்லாஹ் என்ன செய்யறான் அல்-குர்ஆன்ல சூரத் தக்ரீப்ல பெண்களைத்தான் உதாரணமா சொல்ற ஆண்களுக்கு. பெண்களைத்தான் என்ன செய்யறான் ஆண்களுக்கு உதாரணம். ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் அனைவர்களுக்கும் உதாரணம் இம்ராத்து ஃபிரௌன், மரியம் என்று அல்லாஹ் சொல்றான். இம்ரானுடைய மகள் மரியம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்று அல்லாஹ் ஏன் சொல்றான் தெரியுமா? பெண்கள்கிட்ட இஸ்லாம் போயிருச்சுன்னு அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிரும். இங்கேயே அந்த சம்பவ உதாரணம் இருக்கு. சுமையார் ரலியல்லாஹு அன்ஹாட்ட அடிச்சு உதச்சு எவ்வளவோ துன்புறுத்தி, நீ வார்த்தையை சொல்லு, இஸ்லாத்துக்கு மாற்றமா ஒண்ணு சொல்லு, நீ லாத்தை புகழ்ந்து பேசு, மனாத்தை புகழ்ந்து பேசு. அந்த கடவுள் லாத்து மனாத்து அப்படிங்கறத என்னது, அங்க வச்சிருந்த கடவுள் சிலை பேர் என்னது, லாத்து மனாத்து. இந்த கடவுளுக்கு இந்த கடவுளை நீ புகழணும், அல்லாஹ்வை நீ என்ன செய்யணும், புகழக்கூடாது, இகழணும் அப்படின்னு சொல்லும்போது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மார் அலி கூட ஒரு கட்டத்துல என்ன செஞ்சாங்க, சிற்கான வார்த்தைகளை சொல்லிட்டாங்க. அம்மார் அலி சிற்கான வார்த்தையை சொன்னாங்க. அப்புறமா ரசூலுல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் அல்-குர்ஆன் வசனத்தை இறக்கி வைத்தா, யாராவது உள்ளத்தில் ஈமான் கொண்டு நிர்பந்தத்தின் காரணமாக வெளியிலே தவறான வார்த்தைகள் சொன்னால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று அம்மார் அலி தொடர்பா ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். ஆனால் சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒரு வார்த்தை கூட சொல்லல. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா, இளைஞர்களை விட கிழவிகளுக்கு ஈமான் அதிகம். அதான் அர்த்தம். இளைஞர்கள், துடிப்பான இளைஞர்களை விட பெண்கள் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குரிய அந்த ஈமான் இருக்கு பாருங்க, வலுப்பெற்று விட்டால் அவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க காட்டாற்று வெள்ளத்தை போன்று இருப்பாங்க. அவர்களை அடக்க முடியாது, ஃபிரௌனால் அடக்க முடியாது, அபூஜஹலால் அடக்க முடியாது, நம்ரூதால் அடக்க முடியாது. எப்படிப்பட்ட இஸ்லாமிய துரோகிகள் வந்தாலும் எதிரிகள் வந்தாலும் என்ன செய்ய முடியாது, அடக்கவே முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். கடைசியில அபூஜஹல் வேற வெறி கொண்டு என்ன தெரியுமா செஞ்சான், ஈட்டியை எடுத்து அந்த அம்மாவுடைய மர்ம உறுப்பில குத்தி கிழித்து கொன்று விட்டான். அம்மா இறந்து போச்சு. ஷஹீது சொன்னா சாதாரண ஷஹீது கிடையாது. அந்த அம்மா இறந்த அடுத்த நிமிஷம் யாசிர் அலி அதே பாலைவனம் மிதின்னு நெஞ்சிலே மிதிக்கிறான். கொலைனா கர்ண கொடூரமான கொலை. மிதிச்சு நெஞ்சிலே எதுக்காடி மிதிச்சான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னது. அவ்வளவுதான் ஒரு காரணம். லா இலாஹ இல்லல்லாஹ் அஹத் யஹன் அல்லாஹ் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், வணங்கப்படும் தகுதி அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. சிலைகளுக்கு, கற்களுக்கு, முட்களுக்கு, மனிதர்களுக்கு, மிருகங்களுக்கு, எவைகளுக்கும் இல்லை. இந்த ஒரு கொள்கையால் ஒரு மனிதன் மிதிபட்டே சாகின்றார். இந்த 10 டெய்லி காலையில நடந்துகிட்டு இருக்கும் பாருங்க இந்த வேதனை. அப்ப ரசூல் அந்த பக்கமா போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பண்ண முடியல அவர்களால, எதுவும். ஏன்னா அவர்களுக்கு ஏகப்பட்ட இடையூறுகளும் ஏகப்பட்ட கஷ்டங்களும். அப்ப அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆலு யாசிர் சபுரன், ஆலு யாசிர், ஆலு யாசிர், யாசிரின் குடும்பத்தார்களே சபுர், பொறுமையாக இருங்கள் யாசிரின் குடும்பத்தாரே. இன்னமோ இதகுமுல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி பெறுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி பெறுங்கள். இந்த உலகத்திலேயே சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி பெற்றவர்களில் ஒரு குடும்பம் இருக்குமானால் அது யாருதான், ஆளு யாசிர் தான். எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அந்தஸ்துல இந்த அந்தஸ்து கிடைக்குமா யாருக்காவது? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தொழுகையாளியா இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவர்களுக்கும் அந்த அந்தஸ்து கொடுக்கணும், நம்ம எல்லாருக்கும் அந்த அந்தஸ்து கொடுக்கணும். ஆனால் உலகத்திலேயே ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவர், எந்த ஊர், யமன் தேசத்தில் இருந்து வந்த யாசிர், அடிமையாக இருந்த இங்க சுமையா, இவர்களுக்கு பிறந்த குழந்தை, யாரென்றுமே மதிக்கப்படாத ஒரு கருப்பணத்தை சார்ந்த ஒரு குரூப். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வழங்கிய அந்தஸ்து சொர்க்கம் என்று பார்க்கிறோம். மௌஇதகுமுல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இவங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது. அப்ப சொர்க்கம் இருக்கின்றது என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், நம்முடைய ஈமானை பட்டு உரசி பார்ப்பான். எப்படி இருக்குது இவன் ஈமான். பல வகையில ஈமானை உரசி பார்க்குதல் என்பது இப்படி உயிர் சேதாரம் மட்டும் இல்லைங்க, பல வகையான சேதாரம் இருக்குது. ஆனா இந்த குடும்பம், இந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் முழுக்க அல்லாஹ் இன்னும் சொல்ல போறான், இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல முதலாவது ஷஹீத் என்கிற அந்தஸ்து யாருக்கு தான் கிடைச்சிச்சு? இன்னைக்கு எத்தனை ஷஹீத் வரட்டுங்க, நல்ல விளைக்கிடுங்க, நமக்கு நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு ஈமானா இருக்கணும் அப்படின்னு கேட்டா டக்குன்னு யாரதான் உதாரணமா சொல்லுவோம், சுமையார் அலி தான். அவங்கள பாருங்க, அவ்வளவு ஷஹீத், முதலாவது ஷஹீத். இந்த உம்மத்துல ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் இன்ஸ்பயரா இருந்தவங்க. பத்ரில் ஷஹீதுகள் வந்தார்கள், உஹதில் ஷஹீதுகள் ஆனார்கள், அஹ்ஸாபில் ஷஹீத் நடந்துச்சு, கைபரில் ஷஹீத் நடந்துச்சு. அடுத்தடுத்து எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ ரத்தங்கள் சிந்தப்பட்டது, உடல்கள் துண்டாடப்பட்டது.
அம்மார் ரலியல்லாஹு இருக்காங்களே, இவங்க 2 பேருக்கு பிள்ளை. அம்மார் அப்ப இறக்கல. அம்மார் அவருடைய 93வது வயசுலதான் இறந்து போறாரு. ஆனால் அம்மார் ரலியல்லாஹுடைய பாதி வயசு ஒத்த காது இல்லாமே கழிஞ்சிச்சு. யுத்தத்துல காதை வெட்டிட்டாங்க. எத்தனை சஹாபாக்களுக்கு உறுப்புகள் இழந்திருக்கு தெரியுமா? அம்மார் அலியுடைய நிலைமை. ஒத்தை காதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க முஸ்லிக்குகள். ஒற்றை காதா ஒற்றை காதா அப்படின்னு கிண்டல் பண்ணுகிற அளவுக்கு ஒத்த காதா இருக்கும். இப்படி உறுப்புகள் சிதைந்த நிலையிலும் ஈமானை விட்டுக் கொடுக்காத காரணத்தினால் ஒட்டுமொத்த குடும்பமுமே இன்றைக்கு ஜன்னத்தை கொண்டு சுப செய்தி பெற்றவர்களாக, அந்தஸ்து பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அந்த சொர்க்கத்தை நசீபாக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். உயர்ந்த பதவிகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் தர வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, இந்த சோதனை என்பது பல்வேறு விதமாக இருக்கும். பொருளாதாரமும் ஒரு சோதனை தான். பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்து என்ன செய்வான்னா, நீ கொடுக்குறியான்னு பார்ப்பான். இல்ல, பல்வேறு வகையில சோதனை. திரகாத்திரத்தை அல்லாஹ் தருவான். உன் இளமை பருவத்தை வச்சு என்ன செய்யற, உன் அறிவை வச்சு என்ன செய்யற, உன்னுடைய அந்த ஹிக்மத்தை வச்சு நீ என்ன செய்யற, உன் பொருளாதாரத்தை வச்சு என்ன செய்யற. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த மதரசா இயங்கி கொண்டிருக்கு, மதரசத்துல் இஹ்சான். இந்த மதரசா இயங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதுல சில இளைஞர்கள் சேர்ந்து திட்டம் போடுகிறார்கள், ஷூரா செய்கிறார்கள், பேசுகிறார்கள். என்ன செய்யலாம்? குழந்தைகளுக்கான மதரசா, இளைஞர்களுக்கான மதரசா, பெரியவர்களுக்கான மதரசா, பெண்களுக்கான மதரசா, வேற வேற தர்பியத்துக்கள், இப்படி பல்வேறு வகையில ஒரு சமூக புரட்சி மேம்பட வேண்டும் என்று செய்கிறார்கள் என்றால், இதுல ஒத்துழைப்பு செய்திருக்கிற அனைவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில ஏதாவது ஒரு வகையில தியாகம் செய்யக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களுக்கும் அந்தஸ்துகளை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உயர்த்துவான். இதுல நாம எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கணும் பார்க்கணும். குறிப்பா பொருளாதாரம் இருக்கு பாருங்க. நம்ம வருஷம் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒன்றுதான். இந்த ரமலான் ஆரம்பித்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்து விட்டால் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரியம் இபாதத்துகளை ஒன்று என்னது? இன்ஃபாக், செலவு பண்ணுவாங்க. இன்ஃபாக், காற்று வீசுகிற காற்றை விட வேகமாக வாரி இறைப்பார்கள். அதனால நாம நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? மதரசா பணிகளுக்காக வழங்க வேண்டும். நம்முடைய மதரசாவுடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் அப்பப்போ டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய நேரத்துல நிறைய தேவைகள் இருக்கு. இன்னும் எவ்வளவு வந்தாலும் நற்சேவைகள்ல இன்னும் நல்லபடியா போகும். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்துகளாக வந்து நிற்கும் என்பதையும் கவனத்தில் வைத்து நிறைய அல்லாஹ்வுடைய பாதையில கொடுப்போம். அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் கொடுக்குறேன்ல, நீ கொடுங்கிறான். நான் கொடுக்கறல, நீ கொடு. நீ எண்ணி கொடுத்தா நானும் உனக்கு எண்ணி கொடுப்பேன். நீ அள்ளி கொடுத்தா நான் உனக்கு என்ன செய்வேன்? எப்படி கொடுப்பேன்? அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆகவே நாம இந்த பணிகள்ல எப்போ ஒத்துழைப்பு செய்வோம். நம்முடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் இவ்வுலகத்தில் மறுவுலகத்தில் வைத்து தருவானா. வாஹ் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.